Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கள்ளக்குறிச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். இந்த தொகுதியில் உள்ள வாக்காளர் பெருமக்களே, உங்க வாக்குகளை திமுக போட்டு வீணாக்காதீங்க. ஏன்னா இந்த ஆள் ஜெயிலுக்கு போறோம், 2 மாசத்துல ஜெயிலுக்கு போறோம். அதுவும் சிபிஐ விசாரணை. சிபிஐ காரெல்லாம் தயவு தட்சணம் பார்க்க மாட்டான். அது எந்த உண்மை எல்லாம் இங்க ஒருத்தர், அங்க செங்கராபுரத்துல ஒருத்தர் இருக்கிறேன். 2 பேரும் உள்ள போறாங்க. சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதனால்தான் இன்னைக்கு விவசாயிகள், இதெல்லாம் வானம் பார்த்த பூமி, விவசாய வானத்தை நம்பி இருக்கின்ற இந்த பகுதி, நெல்லுக்கு நான் வெற்றி பெற்றவுடன் நெல்லு 3500 ரூபாய் வழங்கப்படும். இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் நெல்லுக்கு 2500 ரூபாய் குறைந்தபட்சம் ஆதரவு விலை. 2500 இல்ல, அதாவது அரசாங்கம் நிர்ணயித்த விலை 1500. ஆனா தனியார் உங்ககிட்ட 1600, 700, 1800 விற்கிறான். அங்க போனா அது இடையில 2 கிலோ எடுத்துட்டு போறான். அப்புறம் ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய் லஞ்சம் கேட்கறான். இது எல்லாம் திமுக ஊழல் 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 பெருச்சாலி திமுக ஆட்சியில் நடக்கும். இது எல்லாம் நம்ம ஆட்சி வந்தவுடன் இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும். ஏன்னா விவசாயிகள் நமக்கு கடவுள், நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள். ஆனால் அப்படிப்பட்ட விவசாயிகளை திருவண்ணாமலையில இருக்கின்ற ஒரு பெருச்சாலி அந்த விவசாயிகளை குண்டர் சட்டத்துல போட்டு இருக்கிறாப்லன்னா எவ்வளவு கேடு கட்டத்தனம், மானம் கட்டத்தனம். சோறு போடுற விவசாயிய குண்டர் சட்டத்தில் யாராவது போடுவாங்களா? உலகத்திலேயே மிக கொடூரன் ஹிட்லர். அப்படிப்பட்ட ஹிட்லரே அவங்க நாட்டில் உள்ள விவசாயிகளை எதுவும் செய்யல. ஆனா இங்க இருக்கிற ஹிட்லரோட மோசமான அங்க திருவண்ணாமலையில ஒருத்தர் ஏவா வேலுன்னு விவசாயிகளை குண்டர் சட்டத்துல போட்ட ஏவா வேலு மன்னிக்க கூடாது. ஏவா வேலு பினாமி இந்த திமுக வேட்பாளர், இந்த தொகுதி வேட்பாளர் மன்னிக்க கூடாது. சிந்தித்து பார்க்கணும். கரும்புக்கு 5000 ரூபாய். அது மட்டுமல்ல, இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அதாவது 5 ஆண்டு காலம் நீங்க தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க இப்ப எப்படி ஓட்டு கேட்கணும்? நீங்க 5 ஆண்டு காலம் ஏதாவது செஞ்சிருக்கீங்கன்னா அந்த சாதனைகளை வச்சு நீங்க ஓட்டு கேட்கணும், அதானே? ஆனா அதை பத்தி எதுவுமே, அதை பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது. ஏன்னா செஞ்சாதானே, எதுவுமே செய்யல. அதெல்லாம் விட்டுட்டாரு அவரு. இப்ப ஸ்டாலின் ஓட்டு கேட்கறது எப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம். ஏமா அந்த கூப்பன் என்னன்னு தெரியுமாமா? உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பாங்க. கூப்பன் அது ஒரு பேப்பர், காகிதம். அந்த 8000 ரூபாய் கூப்பன் வாங்கணும்னா நீ திமுக காரனுக்கு 3000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, அந்த 8000 ரூபாய் கூப்பன் திமுக அவன் குடும்பத்துக்கு தான் கொடுப்பான், தவிர உங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது ஸ்டாலின் உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன்னா பேப்பர் கொடுப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு 10,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல நேரடியா உங்க கணக்கு போகும். 8000 ரூபாய் பெருசா, 10,000 ரூபாய் பெருசா? 8000 ரூபாய் பேப்பர் கூப்பன் பெருசா, 10,000 ரூபாய் பணம் பெருசா? கள்ளக்குறிச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி பரப்புரை மேற்கொண்டார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். விவசாயிகளுக்கு திமுக அரசு எந்த நன்மையும் செய்யவில்லை என அந்த பரப்புரையில் அன்புமணி பேசியதை தற்பொழுது பார்த்தோம்.